நான் வேண்டுகோள் விடுத்தேன் முதலமைச்சருக்கு, இப்பொழுது வேண்டுகோள் விடுக்கிறேன். சட்டம் கொண்டு வாருங்கள். இம்முறை ஆட்சிக்கு வந்த பிறகு திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் பாலியல் பலாத்கார கொலை செய்பவர்களுக்கு வாழ்நாள் சிறை தண்டனை சட்டத்தை கொண்டுவர வேண்டும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ திமுக வேட்பாளர் கடற்கரை ராஜாவை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் குற்றவாளிகளுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை தீர்ப்பை வரவேற்பதாக கூறினார். மீண்டும் திமுக ஆட்சி வந்தவுடன் பாலியல் பலாத்கார கொலை செய்பவர்களுக்கு வாழ்நாள் சிறை தண்டனை சட்டத்தை கொண்டுவர வேண்டும் என்று வலியுறுத்தினார். நான் வேண்டுகோள் விடுத்தேன் முதலமைச்சருக்கு, இப்பொழுது வேண்டுகோள் விடுக்கிறேன். சட்டம் கொண்டு வாருங்கள். இம்முறை ஆட்சிக்கு வந்த பிறகு பெண்களை பாலியல் பலாத்காரத்துக்கும் படுகொலைக்கும் எவன் ஆளாக்கினாலும் சரி, அவன் எந்த பின்னணியை கொண்டவனாக இருந்தாலும் சரி, அவன் வாழ்நாள் முழுவதும் சிறையில் இருக்கத்தக்க சட்டத்தை கொண்டு வாருங்கள். சட்டத்தை கொண்டு வந்து